இந்த உலகத்துல நாம நல்ல அமல்களும் செய்யறோம், தீய அமல்களும் செய்யறோம். மனுஷனை பொறுத்தளவுல ஆண்களாக இருந்தாலும் என்ன செய்வாங்க, நல்ல அமல்களும் செய்வாங்க. நல்ல அமல்களும் சொன்னா என்ன அர்த்தம், தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, தான தர்மம் செய்யறது, இந்த மாதிரி நல்ல அமல்களும் செய்வாங்க. இதே மாதிரி தீய அமல்களும் செய்வாங்க, மோசமான அமல்களும் செயல்களும் செய்வாங்க. நாம செய்யக்கூடிய அந்த நல்ல அமல் அது சரியாக ஆக வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்துல ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்துல அதுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அதுக்கு இஸ்லாம் ஒரு ஷரத்தை சொல்லுது. அது என்ன ஷரத்து சொல்லுது? நம்முடைய அமல்கள் அது அல்லாஹ்விடத்துல அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு ஷரத்து கண்டிப்பா இருக்கும். அது என்ன ஷரத்து? இஹ்லாஸ் என்று சொல்லப்படக்கூடிய உள தூய்மையோடு நாம செய்யணும். இஹ்லாஸ் என்று சொல்லப்படக்கூடிய உள தூய்மை இல்லாமல், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யாமல், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறணும் அப்படிங்கிற வகையில செய்யாம, புகழுக்காக வேண்டி, முகஸ்துதிக்காக வேண்டி, வேற உலக நோக்கத்துக்காக வேண்டி நம்ம பண்ணோம் சொன்னா அந்த அமல் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப நாம செய்யக்கூடிய இந்த நல்ல அமல்கள் இறைவனிடத்துல அங்கீகாரம் பெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு எப்படி இஹ்லாஸ் தேவையோ, இதே போல நாம செய்யக்கூடிய தீய அமல்கள் இருக்கா இல்லையா, தவறான அந்த குற்றங்கள் இருக்கா இல்லையா, இது சரியாகுவதற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், இஸ்லாத்துல தௌபா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செஞ்சிருக்கிறான், ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். நல்ல அமல்களுக்கு இஹ்லாஸ் அவசியம், தீய அமல்களுக்கு அது சரியாக வேண்டும் என்று சொன்னால் இந்த தௌபா என்ன செஞ்சிடணும், ஒவ்வொரு மனுஷன்கிட்ட இருக்கணும். இதை மார்க்க அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்லி காட்டுகிறார்கள்.